ஹே காய்ஸ், வெல்கம் அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஃபி பழம். இந்த காஃபி பழத்துலேருந்து தான் காஃபி கொட்டை கிடைக்கிது. அந்த கொட்டையிலேருந்து நமக்கு காஃபி பொடி கிடைக்கிது. அதுக்கு முதல்ல நம்ம இந்த காஃபி பழத்தெல்லாம் பறித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு மிஷினில் போட்டு அரைக்கணும். அரைச்சி இந்த கொட்டையை தனியாக வந்துடும். இந்த கொட்டையை எடுத்து 2 நாள் ஊற வச்சு கொஞ்சம் ஒட்டி இருக்கிற தோல் எல்லாமே வந்துடும். நல்லா அலசி வெயிலில் வந்து காய போடணும். காஞ்சதும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் காய வச்ச காஃபி கொட்டைகளை போட்டு வறுக்கணும். அந்த கொஞ்சம் வறுத்த கொட்டைகளை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு தடவை அந்த பாத்திரத்தில் மல்லி, ஏலக்காய், காஞ்ச இஞ்சி இது 3த்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். காஃபி கொட்டையை வறுத்த மாதிரி இதையே வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சிடணும். 2த்தையும் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சிலேயோ அல்லது உரல்லையோ போட்டு நல்ல பொடியாக்கி அதை சலித்து நம்ம காஃபியை போட்டு குடிக்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புதிய புதிய தகவலோடு அரைச்சது தோடு தனியாக போடுறதுக்கும் கொட்டை தனியாக போடுறதுக்கும் 2 சைடுமே வலி இருக்கும். கொட்டையை இந்த மாதிரி ஒரு பெரிய கூடையிலையும் தோலை வேஸ்ட்டாகவும் தள்ளி விட்டுருவாங்க. அந்த வேஸ்ட் ஆகிற தோல் வந்து குப்பையாக நமக்கு பயன்படும். அதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம்.